பேபி இப்போ தூங்கிட்டான். அவனுக்கான லன்ச் ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து மூங் தால்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். தமிழில் என்னதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. இந்த பருப்பு இருக்குல்ல, இதை வந்து கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அவனுக்கு வெஜ்ஜீஸில் கொஞ்சோண்டு மட்டரும் ஒரு ஹாஃப் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். விசில் அடித்து உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி நேற்று பேபியோட லன்ச்சு எப்படி பண்ணணும்னு. ஸோ கைஸ், கேன் யூ see that நான் வந்து இதில் பருப்பு போட்டிருக்கேன். அவுச்ச சோறை தான் போட்டிருக்கேன். அப்போ தான் அது நல்லா இன்னும் குழையும். பட்டாணியும் தக்காளியும் போட்டிருக்கேன். இது பேபி ஃபுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னோடய பேபி நேத்துக்காண்டி. இதில் நான் கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள், ஜீரா, இவ்வளோ தான் இதில் நம்ம போடுவோம். நோ சால்ட் ஃபார் த பேபி அண்ட் ஹி வில் டெஃபினெட்லி லைக் இட். ஓகே, அண்ட் இதை இப்போ நம்ம லிட் போட்டுட்டு இதை அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 விசில்ஸ் அடிக்கணும். நான் இன்றைக்கி பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் வெஜ்ஜீஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜீஸ், கேரட் இருந்தால் கேரட், பம்கின், வாட் எவர் வெஜ்ஜீஸ் பேபிஸ் லைக். சீடட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஃபார் சம் டைம், பிகாஸ் அது கன்சியூம் பண்ண ஈஸியாக இருக்காது. பட் இட் இஸ் யோர் விஷ். நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்கிட்ட கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி நான் பேபிக்கு பட்டாணி கொடுக்கேன். வீட்டில் பட்டாணி இருக்குது, பட்டாணி கொடுக்கேன். ரிசல்ட் எப்படி வரும்னு நான் காட்டுவேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இப்போ நான் அதை மேஷ் பண்ண பிறகு அதை பவுலில் போட்டு ஃபீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதில் நெய் ஊற்றிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. நேற்று பேபியோட ரியாக்ஷன் பாருங்கள், அவன் எதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. நேற்று சாப்பாடு கன்ஃபியூஸ்டாக இருக்கான்.